அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரிகாப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது எலும்பு முறிவு. எலும்பின் தொடர்ச்சியில் உடைவு ஏற்பட்டால் அதையே முறிவு என்று சொல்லுவோம். இது விபத்து, அளவுக்கு மீறிய பயன்பாடு அல்லது எலும்பு பலவீனம் காரணமாக ஏற்படலாம். முறிவு சிறிய சில்லுகள் முதல் தோலை துளைத்து வெளியே வரும் பெரிய முறிவுகள் வரை வேறுபடும். முறிவின் வகைகள்: க்ளோஸ்டு ஃப்ராக்சர், எலும்பு உடைந்தாலும் தோல் கிழியாது. ஓபன் ஃப்ராக்சர், எலும்பு உடைந்து தோலை துளைத்து வெளியில் தெரியும். தொற்று ஆபத்து அதிகம். டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர், எலும்பு நேராக குறுக்கே உடைவது. ஆப்ளிக் ஃப்ராக்சர், எலும்பு ஒரு கோணத்தில் உடைவது. ஸ்பைரல் ஃப்ராக்சர், ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் காரணமாக சுழல் போன்ற முறிவு. கம்யூட்டட் ஃப்ராக்சர், எலும்பு பல துண்டுகளாக சிதறி முறிவது. கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர், குழந்தைகளுக்கு ஏற்படும் முருங்கைக்காய் உடைந்து முடியாமல் இருப்பது போல. ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர், அடிக்கடி அதே இடத்தில் அழுத்தம் காரணமாக வரும் மைக்ரோ முறிவு. விளையாட்டு வீரர்களுக்கு பொதுவானது. முறிவு ஆறுவது எப்படி? இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், சுமார் 1 வாரம் இருக்கும். வீக்கம், இரத்தக்கட்டி உருவாகி பாதுகாப்பு தரும். ரிப்பரேட்டிவ் ஃபேஸ், 2-3 வாரங்கள் வரை நார் திசு, கார்டிலேஜ் போன்றவை சேர்ந்து சாஃப்ட் கேலஸ் உருவாகுகிறது. பிறகு சில மாதங்களில் அது ஹார்ட் கேலஸாக மாறுகிறது. ரீமாடலிங் ஃபேஸ், எலும்பு முந்தைய வலிமை வடிவம் திரும்பப் பெற மாதங்களிலிருந்து வருடங்கள் வரை ஆகும். சிகிச்சை மற்றும் முதலுதவி: முதலில் அந்த பகுதியை அசையாமல் வைப்பது. பிறகு மருத்துவ பரிசோதனை, பெரும்பாலும் எக்ஸ்ரே. பின் எலும்பை நேர்மைப்படுத்த கையால் அல்லது அறுவை சிகிச்சை செய்து தகடு, திருகு போன்ற உபகரணங்கள் வைப்பது. பிறகு காஸ் பிரேஸ் போடுவது. வலி குறைக்கும் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. தொற்று வராமல் கவனிக்க வேண்டும். பிசியோதெரபியின் முக்கியத்துவம்: இது வலிமையையும் செயல்பாட்டையும் மீட்டெடுக்கிறது. மூட்டுகள் உறைதலை தடுக்க மெதுவான பயிற்சிகள். பின்னர் மெதுவாக எடையேந்தும் பயிற்சிகள். எதிர்ப்பு பயிற்சிகள் தசை எலும்பு வலிமையை பெருக்க உதவும். அல்ட்ராசவுண்ட் போன்ற முறைகள் வலி, வீக்கம் குறைக்க உதவும். பிசியோதெரபி மீட்சியை விரைவுபடுத்துகிறது மற்றும் இயக்கத்தை மேம்படுத்துகிறது. இயக்கத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகளை பயன்படுத்துகிறது. சிறந்த வாழ்க்கை தரத்திற்கு நீண்டகால பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது. பிசியோதெரபி இல்லாமல் விட்டால் நோயாளிக்கு நீண்டகால அசைவற்ற தன்மை ஏற்படும் அபாயம் உள்ளது. தசை சுருங்குதல், மூட்டு உறைதல், வலி நீடித்தல், நிரந்தர இயலாமை போன்ற பிரச்சனைகள் வரும். இதனால் குணமாகும் வேகம் குறையும். தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படும். இதை தவிர்க்க உங்கள் பிசியோதெரபிஸ்டுடன் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மறுவாழ்வை திட்டமிடுங்கள். மேலும் தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.